அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மருத்துவர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, ஸோ அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, ஒரு பெரிய சிகிச்சை முடிஞ்சிடுச்சு, இப்போ நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கோம், அந்த ரெக்கவரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, பல உடல் உபாதைகளால் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி என்ன விதமான நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விதமான மருத்துவங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சில பேர் அலோபதி ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஹோமியோபதி, சில பேர் சித்த மருத்துவம் பின்பற்றுவாங்க. நீங்கள் எந்த மருத்துவம் நீங்கள் பின்பற்றினாலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் மிகுந்த நம்பிக்கையோடு உச்சரிக்கும் பொழுது நீங்கள் எந்த நோயிலிருந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதிலிருந்து மிக விரைவில் குணமடையலாம். ஆமாங்க, நீங்கள் இதை உச்சரிக்க ஆரம்பித்து ஒரே நாள்லே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வயது வித்தியாசமே இல்லாமல் சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு கூட பெயர் சொல்ல தெரியாத பல வியாதிகள் வருகின்றது. ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம எண்ணி ஆச்சரியமடைகிற அளவுக்கு நிறைய வியாதிகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை மந்திரத்தை உச்சரிக்கலாம். எந்தவித நோய் தாக்குதலும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. அதிக அளவில் வெளியில் தெரியாது, ஆனாலும் இதற்கு நிகரான மந்திரம் எதுவும் இல்லை அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை கேட்டால் அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சில பேருக்கு எப்பொழுதுமே உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்கிற மாதிரி தினம்தோறும் ஒரு வலி வரும். ஒரு நாள் கை வலிக்குதுன்னுவாங்க, ஒரு நாள் தலை வலிக்குதுன்னுவாங்க. ஆனால் டாக்டர் ஃபுல் பாடி செக்கப் பண்ண சொன்னால் எதுவுமே இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னுவாங்க. அது ஒரு சாரார். இன்னும் ஒரு பக்கம் இந்த உடல் கொல்லி நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை முடக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு சில நோய்கள் இருக்குது. எடுத்துக்காட்டாக புற்றுநோய், பார்க்கின்சன்ஸ் டிசீஸு, அந்த மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ், நடக்கவே முடியாது, நகர முடியாது, மூட்டுக்கு வலி இருக்கும் அப்படின்றவங்க, அல்லது ஏதாவது உடம்புல ஒரு கட்டி, அது பினைனாக இருக்கலாம் அல்லது மலிக்னண்ட்டாக இருக்கலாம், என்ன வகையான கட்டிகள் இருக்குது அதை நாங்கள் இப்போ பயாப்சிக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நான் பயத்தோடு இருக்கிறேன், டெஸ்ட்டு ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 2-3 நாளில் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் பயத்தாலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் எப்படி வரும்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களும் இந்த ஒரு மந்திரத்தை தாராளமாக நீங்கள் உச்சரிக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம். எப்பொழுதுமே நம்ம மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளாரையும் உச்சரிக்கலாம் அல்லது சத்தமாகவும் உச்சரிக்கலாம். ஏன்னா சில பேர் படுத்த படுக்கையாக இருக்கும்பொழுது அவங்களால மந்திரம்லாம் உச்சரிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வேண்டியவர்கள் அந்த மந்திரத்தை உச்சாடனை செய்யலாம். ஸோ அவங்க சத்தமாக உச்சரிக்கும் பொழுது அவங்க காதுகளில் அதை ஒளி வடிவத்தில் கேட்டாலுமே நல்ல ஒரு அதிர்வுகள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் குணமடையும். ஸோ நம்ம அதை மாதிரி உச்சரிக்கும் பொழுது நம்ம கையில் ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது அந்த மந்திரத்தோட சக்திலாம் அந்த தண்ணீரில் போகணும். அப்படி நம்ம உச்சரித்து அந்த மந்திரத்தை தண்ணீரை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நம்ம கொடுத்தால் நிச்சயமாக அவர்களுடைய நோய் மிக விரைவில் பரிபூர்ணமாக குணமடையும். சரி, இப்போ நம்ம எந்த மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக. இது ஹிரண்ய கர்ப்ப சுக்தம் அப்படிங்கிற ஒரு நூல், அதாவது ரிக்வேதத்தில் வரக்கூடிய அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு வரி மந்திரம். மிக 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 சக்தி வாய்ந்தது. ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னா அந்த தங்க நிற முட்டை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்மளை எல்லாம் படைத்தவர் யார், நம்மளை எல்லாம் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மா. ஸோ அந்த பிரம்மாவை வணங்கி நம்ம இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணுங்க.
உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமானவர் பிரம்மா. ஏன்னா அவர் தான் படைக்கும் கடவுள். அதனால இந்த ஒரு மந்திரம் அவருக்கான ஒரு மந்திரமாக இருக்கின்றது. நம்மை படைத்தவரிடமே நம்மளுடைய உடல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவரிடம் முறையிடும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை அவர் சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதை உச்சரிக்கலாம். இந்த ஒரு மந்திரம் சில பேர் விஷ்ணுவை வேண்டியும் இதை உச்சரிப்பாங்க. இன்னும் சில பேர் சூரிய கடவுளை வேண்டியும் இதை உச்சரிப்பாங்க. ஏன்னா உலக உயிர்கள் எல்லாம் வாழணும் அப்படின்னா சூரியனுடைய வெப்பமும் ஒளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்காகவும் நம்ம சூரிய பகவானையும் நம்ம வேண்டி இதை நம்ம உச்சரிக்கலாம். ஸோ இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் பல கடவுள்களின் அருள் நமக்கு கிடைக்கும். அந்த நோய்வாய்ப்பட்டவர்களும் இதை உச்சரிக்கலாம், அல்லது அவர்களுக்கு உரியவர்களும் இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 9 முறை இதை நீங்கள் உச்சரித்தால் போதும். அதாவது 9 முறை நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கணுமா, அல்லது தீட்டுக்காலங்களில் உச்சரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் எதுவுமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்போ வேணாலும் நீங்கள் இதை உச்சரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரையோ அல்லது ஒரு ஆயின்மெண்ட் தடவுறீங்க, அல்லது நீங்கள் வேறு விதமான மருத்துவம் ஒரு லேகியம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு வரி மந்திரம் நமக்கு அதிக நேரம் கூட ஆகாது. அந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு முறை உச்சரிச்சுட்டு கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே நம்முடைய உடல் சார்ந்த நோய்களை குணமாக்குவதற்கு நிறைய மந்திர உச்சரிப்புகள்லாம் இருக்குது. நம்மளுடைய சேனல்லே நம்ம தன்வந்திரி பகவானோட மந்திரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் நாராயணியம் மந்திரம் அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக நிறைய பேர் அந்த நாராயணிய மந்திரத்தை உச்சரித்து பல கொடிய நோய்களிலிருந்து, ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் 5 வருடங்களுக்கு முன்பு நம்ம அந்த நாராயணி மந்திரத்தை நான் ஒரு முறை உடல் நலம் குன்றியிருந்தபோது அதை உச்சரித்து நல்ல ஒரு மாற்றம் எனக்கு ஏற்பட்டது. அதனால் நான் அதை போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை உச்சரிச்சுட்டு நல்ல மாற்றம் இருக்குது, மனமாற்றமும் இருக்குது, உடல்லையும் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மந்திரத்தையும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தையும் சொல்லலாம், அல்லது நாராயணிய மந்திரம்னா நீங்கள் ஒரு நாளும் 27 முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு அந்த தண்ணீரை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன மருத்துவம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தான் முதல் முக்கியத்துவம். இதெல்லாம் நம்முடைய மனோதிடத்தை அதிகரிப்பதற்கான சில வழிமுறைகள். நாங்கள் மருத்துவமே பார்க்கல, வெறுமனே இந்த மந்திரம் மட்டும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சரியான விஷயம் கிடையாது. அதை நம்ம பண்ணக்கூடாது. மருத்துவர்கிட்ட போயிட்டு என்ன டெஸ்ட் பண்ணணுமோ செஞ்சு அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம உச்சரிக்கலாங்க. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்தம் உத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மமரோக ராஷிம் நிறுத்தி வாதாலய வாச விஷ்ணு. இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த நாராயணிய மந்திரம். இதை நம்ம உச்சரிக்கிறதுனாலும் உச்சரிக்கலாம், அல்லது அந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரிப்பதனாலும் உச்சரிக்கலாம். ஸோ நம்பிக்கையோடு நம்ம எதையும் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.